ஃபேமிலியல் பேட்டர்ன், குடும்ப சில பேட்டர்ன்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக தமிழ்ல என்னால் அதை லொகேட் பண்ண முடியல. குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற சில பேட்டர்ன்ஸ். ரெண்டாவது டெரிட்டரியல் பேட்டர்ன், எல்லைகளுக்குள்ள. எப்பொழுதுமே எப்படி சத்துரு செயல்படுவானா எல்லைகளுக்குள்ள தான். இப்போ போது நல்லா புரியும். இப்போ பாருங்க, இந்த ஃபேமிலியல் பேட்டர்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளா என்ன இல்லைங்க, பிள்ளை இல்லை. ஆமா தானே? பாருங்க, ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லை. ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் என்ன செய்தாரோ, எப்படி தான் மனைவி கிட்ட என்ன சொல்லுவாரு, நான் கணவர் இல்லை சகோதரன்னு சொல்லு, அதையே ஈசாக்கும் செஞ்சிருப்பார். பேட்டர்னை இன்னைக்கு நம்ம பிரேக் பண்றோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தலைமுறை தலைமுறையாய் வருகிற சில பேட்டர்ன்ஸ், சில சுபாவம், சில வியாதிகள், எதுவாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் பிஹைண்ட், எனக்கு என்ன அது மறைந்திருக்குன்னு தெரியல. ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்கும் போதே we are going to destroy any pattern. எந்த பேட்டர்ன் முற்பிதாக்களால கொடுக்கப்பட்டு நம் கைக்கு வந்து இன்றைக்கும் குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ண. Thank you Jesus. இத ஃபேமிலியல் பேட்டர்ன்ஸ். குடும்பத்துல ஒருத்தர் முப்பாட்டனுக்கு 2 மனைவி இருந்தா அடுத்த ஆளு 2 மனைவி வச்சுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்த பேட்டர்ன்ஸ் தொடர்ந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் வேத புத்தகத்துல. இப்ப ஈசாக்குக்கும் என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. எப்படி பேட்டர்னை பிரேக் பண்ணார் ஈசாக்கு அப்படின்னா, வசனம் சொல்லி, ஈசாக்கு தன் மனைவியாக ரெபேக்காளுக்காக என்ன செஞ்சாங்க? பிரேயர் டெஸ்ட்ராய்ஸ் பேட்டர்ன். அல்லேலூயா. ஜெபம் உங்க குடும்பத்துல இருக்கிற சில பேட்டர்ன்ஸை, சில முறைகளை என்ன பண்ண போகுது? டெஸ்ட்ராய் பண்ண போகுது. இப்ப ஈசாக்கு ஜெபிச்சாரு, ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தா. ஏதோ பிள்ளை இல்லைன்னு ஜெபிச்சு ஒரு பிள்ளையை ஈசாக்கு வாங்கல. அடுத்து யாக்கோபு கிட்ட வருவோமா? யாக்கோபுடைய பேட்டர்ன் எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சுன்றது சொல்றேன். யாக்கோபு கிட்ட வாங்க. யாக்கோபுடைய பிள்ளை இல்லை, நாங்க யாருமே இல்லை. 4 பெஞ்சாதிக்கும் பிள்ளை கர்ப்ப தடையே இல்லை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல 13 பிள்ளை வசவச நிக்குது. பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ணா ஆசீர்வாதம் கேட்காம வரும். நீங்க கெஞ்சி கெஞ்சி கிடைக்காதவைகள் இன்னைக்கு நீங்க டெஸ்ட்ராய் பண்ற பேட்டர்ன் உங்க தலைமுறை கெஞ்சாமல் கேட்காமல் தானாகவே அவர்களுக்கு முன்னாக வந்து நிக்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரிந்து விட்டது? நீங்க போராடி போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய, ஜெயிக்க வேண்டியதெல்லாம் உங்க பிள்ளைகள் சுலபமாய். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சகோதரியே? கொஞ்சம் தலையெல்லாம் அசைச்சு எனக்கு புரியுது, எனக்கு விளங்குது. இன்னைக்கு அந்த பேட்டர்னை நான் நிர்மூலமாக்குறேன், இன்னைக்கு அதை நான் உடைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்? இன்னைக்கு நம்ம டெஸ்ட்ராய் பண்ண போறோம். நம்ம அந்த பலிபீடங்களை, பாகாலின் பலிபீடங்களை இடிக்க போகிறோம். அந்த பேட்டர்ன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி